everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஒரு ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான பாதாம் மில்க் தான் பார்க்க போறோம். இது ஹாட்டாவும் குடிக்கலாம், கோல்டாவும் குடிக்கலாம். ரெண்டுமே வந்து ரொம்பவே டெலிஷியஸா இருக்கும். இது வீட்லயே ரொம்பவே ஈஸியா பண்ணலாம். நம்ம ஹோட்டல்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல சூப்பரா ஈஸியா வீட்லயே பண்ணலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாதாம் மில்க் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 75 கிராம்ஸ்லேருந்து 100 கிராம்ஸ் ஆஃப் பாதாம் தேவை. இன்றைக்கி நான் வந்து 75 கிராம்ஸ் ஆஃப் பாதாம் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் 1 hour ஊற வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஈஸியாக பீல் பண்ண வந்துடும். இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்து நம்ம ஈஸியாக பீல் பண்ணிடலாம். இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 liter ஆஃப் மில்க்கு. நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நார்மல் மில்க் எடுத்துக்கிட்டாலும் சரி. நான் நார்மல் ஆவின் க்ரீன் பேக்கெட் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 liter ஆஃப் மில்க் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இது பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த பாதாமை வந்து ஒரு 1/4 கப் மில்க் விட்டு நல்லா பேஸ்ட்டாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் பாதாம் மில்க் குடிக்கும்போது அந்த க்ரன்ச்சியாக பாதாம் வந்து கடிக்கிறதுக்கு வரணும் அப்படின்னா கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் மில்க் வந்து பாயில் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம வந்து 1 spoon ஆஃப் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் மில்க்குக்கே வந்து ரொம்பவே ஃப்ளேவர் ஆட் பண்ணுறது வந்து இந்த சாஃப்ரான் தான். ஸோ கண்டிப்பாக வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஆட் பண்ணும்போது. இன்கேஸ் உங்கள்கிட்ட சாஃப்ரான் அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் அதுக்கு வந்து சப்ஸ்டியூட்டாக கேசரி கலர் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃப்ளேவர் வராது, கலர் மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இது கூட நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 spoon ஆஃப் ஏலக்காய் பொடி சேர்த்துறேன் நான். இது ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா ஈவனாக கலக்கி விடுங்க. நெக்ஸ்ட் இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணதுக்கப்புறமா லம்ப்ஸ் இல்லாமல் ஈவனாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து எகெயின் ஒரு 5 minutes நல்லா பாயில் ஆகட்டும். அப்போ தான் அந்த பாதாமோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா மில்க் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு தடவை நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/4 cup ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு 4 tablespoonலேருந்து 5 tablespoon வரைக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்வீட் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி எகெயின் கொஞ்சம் மில்க் வந்து லைட்டாக திக் ஆகும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி இது வந்து லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கலரே பாருங்கள் நல்லா ஒரு yellowish ஷேடு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 1/2 hour ஆற வச்சுருக்கேன். பாருங்கள் கலர் நல்லா yellowish கலராக இருக்குது. இது நீங்கள் வந்து ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில் பண்ணிவிட்டு கோல்டு பாதாம் மில்காகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.